நம்முடைய வாழ்க்கையிலே நடப்பதெல்லாம் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. ஆண்டவரை மட்டும் உண்மையா நம்ம நேசிச்சிட்டோம்னா, இந்த உலகத்தை அல்ல கர்த்தரை உண்மையாய் நேசித்தால், ஆண்டவரோட உண்மையாய் நடந்தால், தீமையாய் நடந்தால் கூட அது ஒரு நாள்ல என்னவா மாறிடும் அப்படின்னு சொன்னா நன்மையாகவே மாறிடும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, ஆண்டவர் மேல அன்பு வைக்கிற பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக எதுவுமே என்ன நடக்காது அப்படின்னா, தீமைக்காக ஒன்றும் நடப்பதே இல்லை. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அது காலதாமதமானா கூட அது நன்மைக்காக தான் இருக்கும். அது சீக்கிரமானா கூட நன்மைக்காக தான் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை இந்த ஜெபத்திலே இந்த மாதத்தினுடைய முதல் நாள் எனக்கு நிறைய தீமை நடந்துச்சு, போன மாதம் நிறைய தீமை, போன காலங்களில் நிறைய தீமை, என்னை சுற்றி நிறைய தீமை நடக்குது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இல்லை, நீங்க தீமைன்னு நினைச்ச அத்தனை காரியத்தையும் இந்த மாதம் ஆண்டவர் நன்மை என்று நிச்சயமாய் உங்க கண்கள் காண போகிறது. நீங்க சொல்ல போறீங்க, கண்டிப்பா அது நன்மைக்கு தான் அப்படின்னு சொல்ல போறீங்க. என் பிள்ளைக்கு இந்த காரியம் நடந்தது நன்மைக்குன்னு நீங்க சொல்ல போறீங்க. அதான் சங்கீதக்காரன் சொல்லும் போது சொல்கிறார், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, ஆதலால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். சோதனையும் பாடுகளுக்குள்ளேயும் போகும்போது நம்முடைய கண்ணுக்கு அது நன்மையா தெரியாது, அது தீமையா தான் தெரியும். அது ரொம்ப வருத்தமா தெரியும். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு தான் நம்ம கேட்போம். எனக்கு நடக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுனேன்னு தான் கேட்போம். ஆனா கொஞ்ச நாள் தாண்டினதற்கு பிறகு அந்த ஆசீர்வாதம் வரும்போது தான் தெரியும், இல்லை நான் அந்த பாதையிலே கடந்து போனது மிகவும் நன்மைக்கே. ஆமேன்னு சொல்லுங்கள். இந்த ஊழியத்தினுடைய ஆரம்பத்திலே சில மாதங்கள், சில வருடங்கள் சில சூழ்நிலைகளுக்குள்ள கடந்து போகும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதற்கு மிகப்பெரிய உதாரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த நம்முடைய சர்ச்சினுடைய வாடகை இடத்துல இருக்கிற அந்த லேண்ட் ஓனர். ஸோ அவங்க இன்னைக்கு இறந்துட்டாங்க. அவருக்கு கிட்டத்தட்ட 78 வயது பக்கத்தில் தான் இறந்தாங்க. அவங்க இந்த ரோட்டில் வண்டியை நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொன்னா, அவ்வளோதான், டேய் ஓனர் ஐயா வந்துட்டாரா அப்படின்னு பசங்கள்கிட்ட கேட்ட உடனே அவர் அங்கே வர்றார் அப்படின்னு சொன்னால் நான் இங்கே ஓடிடுவேன். ஐயோ வேண்டாம், நான் கொஞ்ச நேரம் தாண்டி வர்றேன். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் அவங்க வரும்போது ஏதோ ஒரு பிரச்சனையோட தான் வருவாங்க. ஏதாவது ஒன்று சொல்லி, ஏதாவது ஒன்று திட்டணும், இல்லை ஏதாவது ஒன்று பண்ணணும், அப்படிதான் அந்த மாதிரி தான் வருவாங்க. யாராவது சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல. அவருக்கு பயந்து ஓடின நாட்கள் நிறைய. ஆனால் ஒரு நாள் கூட அவரை எதிர்த்தே நான் பேசலை. அவர் என்னென்னமோ செஞ்சிருக்கிறார், எந்தெந்தோ எவ்வளோ தூரம் வேணாலும் பேசியிருக்கிறார். ஆனால் ஒரு நாள் கூட சரி அப்படின்னா நாங்கள் இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுறோம், இந்த இடத்த விட்டு போயிடுறோம் அப்படின்னலாம் சொல்லலை. அவர்கிட்ட தாழ்ந்து ஒடுங்கி அமர்ந்து திட்டெல்லாம் வாங்கி அவர் சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சு, அத்தனைக்கும் அன்னைக்கு அவ்வளோ நிறைய பேர் நம்ம திருச்சபையில் தான் வராங்க. நம்ம நினச்சா ஒரு நிமிஷத்தில் என்ன ஓவராக பண்ணுறீங்க, உங்களுக்கு தான் வாடகை கொடுக்குறோமே, நீங்கள் கேட்குற வாடகையெல்லாம் கொடுத்துருக்குறோமே, நீங்கள் செய்கிறதெல்லாம் செஞ்சுருக்குறோமே, அப்புறம் ஏன் நீங்கள் அப்படின்னு கேட்குறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால், இல்லை நம்ம இன்னும் நிலைப்படலை, நமக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக ஒரு இடம் வரல, நம்ம இங்கே விட்டால் எப்படி நம்ம இது பண்ணுறது, பரவாயில்ல ஆண்டவர் இதை தாழ்ந்து போகிறதுக்கு தான் அனுமதிச்சிருக்கிறாரு. அன்னைக்கு அவ்வளவு கஷ்டமாக இருக்கும். ஏன் நமக்கு மட்டும் இப்படி ஒரு பாதையில் நம்ம கடந்து போகிறோம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அவரை பார்த்து எப்பெல்லாம் பயந்து ஓடுகிறேனோ, அவரை பார்த்து எப்பெல்லாம் பிரச்சனைனால அழுகிறேனோ, அப்பொழுதெல்லாம் என்னுடைய வாயில் நிறைய வார்த்தை ஜபமாய் போனது. ஸோ எங்களுக்கென்று ஒரு சொந்த இடம் நீ தருவீரே, ஆனால் நாங்கள் விடுதலையோடு உங்களை ஆராதிப்போமே ஆண்டவரே. சரி, எவ்வளோ நல்லவர் கர்த்தர். இன்னைக்கு நான் சொல்கிறேன், அந்த மனுஷன் அந்த உபத்திரவப்படுத்தினது, பாடுபடுத்தினது, நம்மளை அப்படி குறைவாய் ட்ரீட் பண்ணது, அப்படி ஒரு தூள் மாதிரி, ஒரு பிச்சைக்காரனை மாதிரி, அப்படின்னா ஒரு வேஸ்டான ஒரு மனுஷனை மாதிரி டீல் பண்ணுவார். அவ்வளோ ஒரு துச்சமாக நினைப்பார்னு வச்சுங்களேன். அவ்வளோதான், அதை வாங்கி சாப்பிட்றவங்கள மாதிரி நினச்சிக்குவார்னு வைங்களேன். அவ்வளோ துச்சமாக நினைப்பார். ஆனால் இன்றைக்கு தான் தெரிகிறது, இல்லை அது ரொம்ப நல்லது. அதனால தான் கர்த்தர் இன்று நமக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்காக தான் பேசுகிறார். இன்றைக்கு நீங்கள் கடந்து போகிற பாதை இன்றைக்கு தீமையாய் தெரியலாம், ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை இந்த தீமை ஒரு நாள் நன்மையாக மாறும். நீங்கள் கடந்து போகிற இந்த பாதையை கர்த்தர் நன்மையாய் மாற்ற போகிறார். இந்த அவமானத்தை கர்த்தர் நன்மையாய் மாற்ற போகிறார். இந்த பழி சொல்லை கர்த்தர் நன்மையாய் மாற்ற போகிறார்.
இந்த சரீர பலவீனத்தை ஆண்டவர் நன்மையாய் மாற்ற போகிறார். இந்த தனிமையை கர்த்தர் நன்மையாய் மாற்ற போகிறார். இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் வெறுமையாய் இருக்கிறதை கர்த்தர் நன்மையாய் மாற்ற போகிறார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. ஆமென் சொல்லுங்கள்.